ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எல்லாருக்கும். இன்றைக்கி நமக்கு என்ன மீன் வாங்கியிருக்கோன்னு பாருங்கள். ஐலை. இது எங்கள் ஊரில் ஐலைன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் இது எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. இது ஐலை. இது வந்து சின்ன சூரைன்னா எங்கள் ஊரில் இது பொள்ளலன்னு சொல்லுவாங்க. பொள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்கன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து இந்த ஐலை வந்து மதியானம் சமைக்கிறதுக்காக நான் வைக்கிறேன். இது வந்து இப்போ காலையில் நாங்கள் இட்லியும் கடலை கறி வச்சுருக்கோம். அது கூட வந்து இதை வந்து உப்பு மிளகெல்லாம் போட்டு சுட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுடுறதுக்காக இதை இப்போ க்ளீன் பண்ண போகிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு சுடும்போது உங்களுக்கு காமிச்சு தரேன். இப்போ வந்து மீனை வந்து சுடுறதுக்கு நம்ம வந்து இந்த முதுகு பக்கம்தான் கீறணும். முதுகு பக்கம் கீறிட்டு இந்த மசாலெல்லாம் எடுத்து இந்த முதுகில் தான் அடைக்கணும். அடைச்சிட்டு தோசை வெள்ளை போட்டு பொரித்து சாப்பிடணும். அதை இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து மீனை வந்து ரெடி பண்ணிட்டோம். மீனை வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இதில் வந்து மசாலா போடணும். என்னென்ன மசாலா போடணும்னு சொல்லுவேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுக்கணும். ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5-6 துண்டு வெளுத்துள்ளி, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் முழு மல்லி, கொஞ்சோண்டு நல்ல மிளகு, அடுத்து கொஞ்சோண்டு வத்தல் மிளகு. இதை போட்டு மிக்சியில் ஒரு அடி அடிக்கணும். அடிச்சுட்டு கொஞ்சம் காமிக்கணும். இப்போ நாம் வந்து இதை மிக்சியில் அரைச்சாச்சு. இதை வந்து மீனில் தடவணும். தடவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சணும். ஊற வச்சதுக்கு அப்புறம் தான் அது தோசை வெள்ளை போட்டு பொரிக்கணும். இது பார்த்தீங்களா, இப்படி கொத்தாக தான் அரைக்கணும். இப்போ நம்ம மீனில் தடவும். அங்கே பாருங்கள். மீனோட முதுகு பக்கத்தில் தான் மீனை வந்து கீறணும். கீறிட்டு இந்த மசாலா எடுத்து முதுகில் அப்படியே தடவணும். சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. நீங்கள்லாம் சாப்பிட்ருப்பீங்களான்னு தெரியல. இப்படி ஒரு நாள் மீன் வாங்கி செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ருசியாகவும் டேஸ்ட்டாக இருக்கும். நாங்களாம் ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிடுவோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து மேக்னேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க. நம்ம வந்து மீனில் மசாலாலாம் தடவியாச்சு. நம்ம இனி ஒரு 10 நிமிஷம் இப்படி முதுகு இடையில பொரிக்கணும். பார்த்தீங்களா, இவ்வளோ அழகாக வச்சுருக்கேன். இதை வந்து இனி ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டதுக்கப்புறம் தான் நம்ம தோசை வெள்ளை போட்டு பொரிச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு வீடியோ போடுவேன். பாய். ஆனந்தி கேகே சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் வந்து ஆனந்தி கேகே சேனல் புதுசாக தான் ஆரம்பிச்சிருக்கேன். பார்த்துட்டு சும்மா போகாமல் ஒரு ஃபாலோ கொடுத்துட்டு போங்க. அப்போ தான் நான் இன்னும் அதிகமாக வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து சேரும். அதனால் ஆனந்தி கேகே சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.